Good morning, student. Today topic types of circulatory system. Last class we discussed about what is the function of blood and blood vessels. Function of blood and blood vessels. Blood vessels, there are the three different types. One is arteries, veins and capillaries. So what are the main difference of arteries and veins அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்துருப்போம் லாஸ்ட் கிளாஸில். ஆர்டரிஸ்க்கும் வெயின்ஸுக்கு மாதிரி என்னென்ன டிஃப்ரெண்ட்டு, ஆர்டரி திக்காகும், வெயின்ஸ் தின்னாக இருக்கும். ஆர்டரிஸ் எல்லாமே ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணும், வெயின்ஸ் எல்லாம் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணும். ஆர்டரிஸ் எக்ஸப்ட் பல்மனரி ஆர்டரிஸ் மட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும், வெயின்ஸில் பல்மனரி வெயின்ஸ் மட்டும் ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் ஆப்போசிட்டாக ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரென்சியேஷன் அதெல்லாம் ஆர்டரிஸ் எந்த இடத்துல இருக்குது, வெயின்ஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி டிஃப்ரென்சியேஷன் எல்லாமே நம்ம என்ன பண்ணால் லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், சரிங்களா? ஸோ டுடே டாபிக் டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது, சரிங்களா? அதாவது டூ மெயின் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ரெண்டு தான் இருக்குது, சரியா? அதாவது டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு சொல்லுவோம், சரியா? ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அண்ட் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம், இல்லை? ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஒன்று இருக்குது, க்ளோஸ்டு அதான் திறந்த வகை ரத்த ஓட்ட மண்டலமும் மூடிய வகை ரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்ட்டு டூ டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அண்ட் க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டத்துக்கு என்ன மாதிரினா டிஃப்ரெண்ட், இல்லை? ஸோ ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். அனிமல்ஸ் பாசஸ் டூ டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். தெர் ஆர் ஓப்பன் டைப் அண்டு க்ளோஸ் டைப். ரொம்ப முக்கியமானதுங்க, ஓப்பன் டைப் அண்டு க்ளோஸ் டைப், இல்லையா? ஸோ ரெண்டு டைப்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டைப்ஸ் என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஓப்பன் டைப். Open circulatory system. In the type of blood is pumped by heart into the blood vessels. ஹார்ட்லேருந்து என்ன பண்ணால் பம்ப் பண்ணி பிளட் வெசல்ஸ் வழியாக பிளட் வெளியே அனுப்பும். தட் ஓப்பன் இன்டு த பிளட் ஸ்பேஸ் இஸ் கால்டு சைனஸ், இல்லையா? ஸோ அதை அந்த பிளட் வெசல்ஸ் வழியாக அப்படியே வந்து என்ன பண்ணால் டேரெக்டாக டிஷ்யூலாம் பார்க்காம ஒரு ஸ்பேஸில் அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்பேஸ் போகிற இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்லணும், சைனஸஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? பாருங்க, இன் ஓப்பன் டைப் த பிளட் இஸ் பம்ப்டு பை ஹார்ட் பம்ப் பண்ண ஆரம்பிக்கும், பிளட்டு பம்ப் பண்ண ஆரம்பிக்குது இன்டு த பிளட் வெசல்ஸ். அங்கேருந்து அந்த ஹார்ட்லேருந்து பம்ப் பண்ண பிளட் அப்படியே எதன் வழியாக வரணும்னா பிளட் வெசல்ஸ் வழியாக வர ஆரம்பிக்கும். தட் ஓப்பன் இன்டு பிளட் ஸ்பேஸ் இஸ் கால்டு. அது அப்படியே வந்து என்ன பண்ண அந்த பிளட் வெசல்ஸ் அப்படியே ஒரு ஸ்பேஸில் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்பேஸை நம்ம என்ன சொல்லணும்னா சைனஸ், சரியா? ஆக்சுவலாக நம்ம இதே க்ளோஸ் சர்க்குலேஷன்னா ஹார்ட்டு பிளட் வெசல்ஸு அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்னா கேப்லரிஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ பிளட் வெசல்ஸ் வந்து கேப்லரிஸ் வந்து அந்த டார்கெட் ஆர்கன்ஸ் வந்து ரீச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸில் அது என்ன பண்ணால் ஆப்சென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து இது இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸ் நம்ம என்ன சொல்கிறோம்னா சைனஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் சைனஸஸ் ஆர் த பாடி கேவிட்டி விச் இஸ் கால்டு ஈமோசீல். ஸோ இந்த சைனஸஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாடி கேவிட்டின்னு வந்து ஈமோசீல் அப்படின்னு சொல்லுவோம், இல்லையா? ஸோ ஈமோசீல் மேக்ஸிமம் இதுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ஃபைலம் அனலிடா, சரிங்களா? சாரி, ஆத்ரோபோடா, மொலஸ்கன் இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஈமோசீல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஜஸ்ட் லைக் ஏ கலர்லெஸ் புளிட் அப்படின்னு சொல்லுவோம். ஆத்ரோபோட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். கேபிலரி சிஸ்டம் இஸ் ஆப்ஷன். ஸோ அதுக்கும் க்ளோஸ்டு வாஸ்குலர் சிஸ்டத்துக்கும் ஓப்பன் வாஸ்குலர் சிஸ்டத்துக்கும் பெஸ்ட் இது என்ன அப்படின்னா டிஃப்ரென்சியேஷன். ஸோ இந்த இடத்துல இந்த கேபிலரிஸ் வந்து ஆப்சென்ட் ஆகிட்டு இருக்கும். ஓப்பன் வாஸ்குலர் சிஸ்டத்தில், ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் க்ளோஸ்டு கேப்லரிஸ் வந்து ஆப்சென்ட் ஆகிட்டு இருக்கும், சரியா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் உண்டான டிஃப்ரென்சியேஷன். எக்ஸாம்பிள் ஆத்ரோபோட்ஸ், மொலஸ்கஸ் அண்டு அசிடியன். ஆத்ரோபோட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் தெரியும். ஆத்ரோபோட்ஸ் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆத்ரோபோட்ஸ் கேரக்டர் ஜாயிண்டட் லெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கணுக்காலிகள், சரி, ஜாயிண்டட் லெக்ஸு. ஸோ இதெல்லாம் அப்படின்னா இந்த ப்ரான், க்ரப், ஸ்கார்பியோ, காக்ரோச், சரிங்களா? இது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம்னா எது எல்லாமே ஜாயிண்டட் லெக்ஸாக இருக்கும் அது எல்லாமே வந்து ஆத்ரோபோட்ஸ், கணுக்காலிகள் அப்படின்னு சொல்லுவோம், இல்லையா? ஸோ இதெல்லாமே பிடிச்சி உடச்சி ஸ்பைடர் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்பைடர் சொல்லலாம், இல்லையா? இந்த ஸ்பைடர்லாம் பிடிச்சி அதை பாடி ப்ரெஷ் பண்ணால் அதில் ஒரு ஒயிட் கலரில் ஒரு புளியீடு ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த புளியீடு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஈமோசீல் அப்படின்னு சொல்லுவோம், இல்லையா? ஸோ இந்த இடத்துல கேப்லரிஸ் இல்லை, இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணால் அது வந்து அந்த ஹார்ட்டு பிளட் வெசல்ஸ் வந்து த்ரூ த பாடி கேவிட்டி சைனஸஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லையா? ஸோ சைனஸஸ் பார்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஈமோசீல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இல்லை? ஸோ இதுதான் வந்து ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைங்களா? ஸோ இது இருக்குது. நெக்ஸ்ட்டு க்ளோஸ் டைப். க்ளோஸ் டைப்பில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். In closed type, the blood is now the complete circuit around the body through the specific blood vessel. கம்ப்ளீட்டாக பாடி ஃபுல்லாகவே என்ன பண்ணால் அது வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம்,
In closed type, the blood now the complete circuit around the body through the specific blood vessels. The blood flow from the arteries to veins through the small blood vessels called capillaries. ஸோ blood எதனா வழியாக போகும் அப்படின்னா பாருங்க, blood from arteries, ஒன்று arteries வழியாக போகணும், இல்லாட்டி veins வழியாக போகும், த்ரூ த blood vessels அண்ட் கேப்லரிஸ். இதை தவிர்த்து blood arteries, வெயின்ஸ் அப்புறம் நம்ம என்ன சொல்லணும்னா கேப்லரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணால் கேப்லரிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ ஓப்பன் சர்க்குலேஷன் என்ன இல்லைன்னா கேப்லரிஸ் வந்து ஆப்சென்ட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா, அங்கே ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸ் நம்ம என்ன சொல்லணும்னா சைனஸ் சொல்கிறோம். ஸோ அந்த இடத்துல யூமோசில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ் இல்லை, கேப்லரிஸ் இருக்குது. ஸோ அந்த கேப்லரிஸ் இருக்கிறதுனால இது எல்லாமே என்ன பண்ணால் பிளட்டு த்ரூ த பிளட் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிளட் வெசல்ஸ் வழியாக என்ன பண்ணால் பாஸ் ஆகிட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் வெர்டிபிரேட்ஸில் இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணால் க்ளோஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஸோ இதுதான் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டத்துக்கும் க்ளோஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டத்துக்கும் இந்த மாதிரி என்ன டிஃப்ரென்சியேஷன் புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் மோர் டு நோ. A closed circulatory system was discovered by William Harvey in the year of 1628. Yeah. ஸோ 1628 இந்த க்ளோஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அது கண்டுபிடிச்ச யார் அப்படின்னா வில்லியம் ஆர்வி சொல்கிறோம். ஹூ இஸ் ரிகார்டட் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஃபிசியாலஜி. ஸோ இதனால தான் இவருக்கு என்ன பண்ணணும்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஃபிசியாலஜி யார் அப்படின்னா வில்லியம் ஆர்வி. ஸோ இவர் தான் வந்து க்ளோஸ் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணார். அதனால தான் இவருக்கு வந்து என்னென்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு a very important topic, structure of human art இல்லை. ஸோ ஆர்ட் எங்கே இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன ரெண்டு மாதிரிலாம் பார்க்கலாம். ஸோ ஆர்ட் இஸ் லொக்கேட்டட் இந்த மீடியாஸ்டினம் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்ட் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீடியாஸ்டினம் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். மீடியாஸ்டினம் மீன்ஸ் த ஸ்பேஸ் பிட்வீன் த டூ லங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு லங்ஸ்க்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு கேப், அந்த கேப் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மீடியாஸ்டினம் பார்ட். அந்த மீடியாஸ்டினம் பார்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது தான் வந்து ஆர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக நம்ம ஆர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்போம். சரியா, ஸோ லெஃப்ட் சைட்லலாம் இல்லை, சென்டர் பார்ட்டில் இந்த ரெண்டு லங்ஸுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பு தான் வந்து நம்ம மீடியாஸ்டினம். அந்த இடத்துல சென்டராக இருக்கும், ஜஸ்ட் லெஃப்ட் சைடில் சாஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து லெஃப்ட் சைடில் இருக்க மாதிரி நான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். இல்லை பார்க்கலாம். ஆர்ட் இஸ் எ மஸ்குலர் பம்பிங் ஆர்கன். நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஆர்ட் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா பாருங்கள், மஸ்குலர் பம்பிங் ஆர்கன். இந்த இடத்துல மசில், இட் இஸ் மேட் அப் ஆஃப் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்ட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்டியாக் மசில், அதான் சொல்லுவோம். முழுக்க மசில்ஸ் மட்டும்தான் இருக்கும், வித்தவுட் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். போன்ஸே இருக்காது. அதனால தான் வந்து மஸ்குலர் ஆர்கன். மஸ்குலர் ஆர்கன்றதை விட இது வந்து பெஸ்ட்டாக நம்ம என்ன சொல்கிறோம்னா இட் இஸ் எ பம்பிங் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, பம்பிங் ஆர்கன்னா கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஷன், பம்ப் பண்ணிகிட்டே இருக்கும். சரியா, ஸோ வரது என்னம்னா பம்ப் பண்ணிகிட்டே இருக்குது, கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் நடந்துகிட்டு இருக்கும். தட் பம்ப் அவுட் த பிளட் இன்டு த பிளட் வெசல்ஸ். ஸோ பிளட்டு இங்கேருந்து ஆர்ட்லேருந்து என்ன பண்ணால் பிளட் வெசல்ஸ் பம்ப் பண்ணி கொண்டு ஒரு முக்கியமான ஒரு வேலையை வந்து செஞ்சிட்ருக்கு. ஹியூமன் ஆர்ட் இஸ் சிச்சுவேட்டட் பிட்வீன் த லங்ஸ். ஸோ அதை நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லங்ஸுக்கு இடைப்பட்ட பகுதியில் வந்து இது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். Between the lung, slightly towards the left and above the diaphragm in the thoracic cavity. Yeah. ஸோ thoracic cavityனா மார்பு பகுதி அப்படின்னு சொல்லுவோம். சரியா, thoracic cavity மார்பு பகுதியில் டயாபர்கம் இதுதான் வந்து பெஸ்ட் கேரக்டர் ஃபார் மேமல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டயாபர்கம் என்னென்னா செப்பரேட் த thoracic cavity and abdominal cavity. சரியா, ஸோ thoracic cavity abdominal cavity செப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பார்ட் தான் வந்து டயாபர்கம். thoracic cavityனா மார்பு பகுதியும் அப்டாமினல் கேவிட்டி வயிற்று பகுதி ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரிக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் வந்து டயாபர்கம் சொல்லுவோம். ஸோ அந்த டயாபர்கத்துக்கு ஜஸ்ட்டு மேலே இந்த லெஃப்ட் சைடில் லைட்டாக, சரியா, டுவர்ட் த லெஃப்ட் அண்ட் அபோவ் த டயாபர்கம் சொல்லுவோம். லைட்டாக என்ன பண்ணால் லெஃப்ட் சைடில் சாஞ்ச மாதிரி ஒரு பார்ட் வந்து பிரச்சனை இருக்கும். தட் இஸ் கால்டு ஆர்ட் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ ஆர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா thoracic cavity மார்பு பகுதியில் டயாபர்கத்துக்கு ஜஸ்ட்டு மேலே வந்து மீடியாஸ்டினம் பிட்வீன் த டூ லங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு லங்ஸுக்கு இடைப்பட்ட பகுதியில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த ஆர்ட் இஸ் மேட் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு டைப்ஸ் ஆஃப் மசில் இஸ் கால்டு கார்டியாக் மசில். ஸோ ஆர்ட்டில் ஸ்பெஷல் மசில் இருக்குது. அந்த மசில்ஸ் பேர் நம்ம என்ன சொல்லணும்னா கார்டியாக் மசில், இதய தசை அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஸோ இதனால தான் வந்து ஆனதாக இருக்குது இந்த கார்டியாக் மசில்ஸால் ஆனதாக இருக்குது. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து ஆர்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, நெக்ஸ்ட் இந்த ஆர்ட் இஸ் என்க்ளோஸ் ஏ டபுள் வால் இஸ் கால்டு பெரிகார்டியம். இல்லை, ஸோ ஒரு
ஓகேங்க. ஸோ போகலாம். Heart is enclosed in a double wall membrane called pericardium. ஸோ ஹார்ட்டை கவர் பண்ண மாதிரி ஒரு லேயர்ஸ். ஸோ அந்த லேயர்ஸ் நம்ம என்ன சொல்லணும்னா பெரிகார்டியல் லேயர்ஸ் இது இருக்குங்க இல்லையா. ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா ஹார்ட், சரியா. இதை கவர் பண்ண மாதிரி கூட இந்த லேயர்ஸ் நம்ம என்ன சொல்லணும்னா பெரிகார்டியம், சரிங்களா. இந்த ஸ்பேஸ் பிட்வீன் த 2 லேயர்ஸ், 2 லேயர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த 2 லேயர்ஸ்க்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்கிற இந்த ஸ்பேஸில் இடைவெளி நம்ம என்ன சொல்லணும்னா பெரிகார்டியல் ஸ்பேஸ். அது பேர் வந்து பெரிகார்டியல் ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸில் ஒரு ஃப்ளூயிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், தட் இஸ் கால்டு பெரிகார்டியல் ஃப்ளூயிட். ஒரு ஃப்ளூயிட் இருக்குது, அந்த ஃப்ளூயிட் வந்து பெரிகார்டியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஹார்ட் என்ன பண்ணால் 2 பார்ட்டாக பிரிக்கிறோம், ஆன்டீரியர் ரீஜன் அண்டு போஸ்டீரியர் ரீஜன். ஆன்டீரியர் ரீஜன் இஸ் கால்டு ஆரிக்கல், போஸ்டீரியர் ரீஜன் இஸ் கால்டு வென்ட்ரிக்கல். 2 பார்ட் இருக்கும். ஸோ இது வந்து ஆன்டீரியர் ரீஜன், இது வந்து போஸ்டீரியர் ரீஜன். ஆன்டீரியர் ரீஜன் 2 பார்ட் நம்ம என்ன சொல்லணும்னா ஆரிக்கல் பார்ட்டு, போஸ்டீரியர் ரீஜன் வந்து வென்ட்ரிக்கல் பார்ட். இப்போ வந்து ஹார்ட் அப்படியே என்ன பண்ணால் ரைட் சைடு அண்டு லெஃப்ட் சைடு பிரிக்கிறோம். இந்த பார்ட் வந்து ரைட் சைடு, இந்த பார்ட் வந்து லெஃப்ட் சைடு. ஸோ இப்போ டோட்டலாக ஹார்ட்டில் என்ன பண்ணால் 4 பார்ட் இருக்குது. இது வந்து ரைட் ஆரிக்கிள், இது வந்து ரைட் வென்ட்ரிக்கிள், இது வந்து லெஃப்ட் ஆரிக்கிள், இது வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் அப்படின்ட்டு 4 பார்ட்டாக வந்து பிரிக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஹார்ட் இஸ் எ 4 சேம்பர்டு ஆர்கன். ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 சேம்பர்டு ஆர்கன், சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பார்ட்டாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஆன்டீரியர் ரீஜன், போஸ்டீரியர் ரீஜன், மேல் பகுதி கீழ் பகுதின்னு பார்ப்போம். மேல் பகுதி நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆரிக்கிள் சொல்கிறோம், கீழ் பகுதி வந்து வென்ட்ரிக்கிள். ஆன்டீரியர் ரீஜன் இஸ் கால்டு ஆரிக்கிள், போஸ்டீரியர் ரீஜன் இஸ் கால்டு வென்ட்ரிக்கிள். ஸோ நெக்ஸ்ட்டு ஹார்ட்டை வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு பிரிக்கும். ரைட் சைடு வந்து ரைட் ஆரிக்கிள், இது வந்து லெஃப்ட் ஆரிக்கிள், ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் அப்படின்ட்டு 4 பார்ட்டாக பிரிச்சாச்சு, சரியா. ஸோ இந்த பார்ட் நம்ம என்ன சொல்லணும்னா சுப்பீரியர் வீனக்காவா, இது வந்து இன்ஃபீரியர் வீனக்காவா. இந்த பார்ட் வந்து வீனக்காவா பார்ட்டு. ஸோ இது சுப்பீரியர் பார்ட்டில் இருக்கிறதுனால வந்து சுப்பீரியர் வீனக்காவா, இது இன்ஃபீரியர். சுப்பீரியர்னா மேல் பகுதி, இன்ஃபீரியர்னா கீழ்ப்பகுதி. இது கீழ்ப்பகுதி இருக்கிறதுனால இன்ஃபீரியர் வீனக்காவா, சரியா. சுப்பீரியர் வீனக்காவா, இன்ஃபீரியர் வீனக்காவா. ஸோ இந்த பார்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லாங் அயோட்டா, இந்த பார்ட் வந்து அயோட்டா. இது வந்து பல்மனரி ஆர்டரிஸ், இது வந்து பல்மனரி வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதை தவிர்த்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ பைகோஸ்ட் வால்வ், 2 லேயர்ஸ் இருக்கும். வால்வு 3 வால்வ்ஸ் இருக்கும். பைகோஸ்ட் வால்வு, ட்ரைகோஸ்ட் வால்வு, சென்ட்ராக வந்து பார்த்திங்கன்னா மிட்ரல் வால்வ். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஹார்ட்டில் இருக்கக்கூடிய மேஜராக இருக்கக்கூடிய அந்த பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இருக்கும். ஸோ இதை தவிர்த்து வேறு என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து இருந்திருக்கும். ஆரிக்கிள்ஸ் பார்ட்டையும் வென்ட்ரிக்கிள்ஸ் பார்ட்டையும் தனியாக பிரிக்கக்கூடிய இந்த லேயர்ஸ் இது இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த பார்ட் தான் வந்து ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் அப்பச்சஸ். ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் அப்பச்சஸ் அப்படின்றதுனா இதுதான் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் அப்பச்சஸ்ன்றது. இந்த பார்ட் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸை நம்ம என்ன சொல்லணும்னா ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் அப்பச்சஸ். ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் அப்பச்சஸ். ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர்னால் இது வந்து ஆரிக்கல் பார்ட்டு, இது வந்து வென்ட்ரிக்கல் பார்ட். மேலே இருக்கிறது ஆரிக்கல், கீழே இருக்கிறது வென்ட்ரிக்கல்ஸ், சரிங்களா. இந்த ஆரிக்கல் பார்ட்டு வென்ட்ரிக்கல் பார்ட்டும் செப்பரேட் பண்ணக்கூடிய பிரிக்கக்கூடிய இந்த பார்ட் வந்து ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் அப்பச்சஸ், இல்லையா. ரெண்டு அப்பச்சஸ்னால் ஓல்ஸ் இருக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணால் மைனூட்டாக வந்து ஓல்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கும், இல்லையா. ஸோ மைனூட்டாக வந்து ஓல்ஸ் இருந்துகிட்ருக்கு. ஸோ அது இதை தவிர்த்து நெக்ஸ்ட்டு இன்டர் ஆரிக்குலர் அப்பச்சஸ். இன்டர் ஆரிக்குலர் அப்பச்சஸ்னால் ரைட் ஆரிக்கிள் வந்து 2 பார்ட் இருக்குது. ரைட் ஆரிக்கிள், லெஃப்ட் ஆரிக்கிள், சரியா. ஸோ இந்த ரைட் ஆரிக்கிள்ஸும் லெஃப்ட் ஆரிக்கிள்ஸும் தனித்தனியாக பிரிக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் பிளேஸ் நம்ம என்னன்னா இன்டர் ஆரிக்குலர் அப்பச்சஸ். ஸோ அதே சேம் பார்ட் தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இன்டர் வென்ட்ரிகுலர் அப்பச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர் வென்ட்ரிகுலர் அப்பச்சஸ், சரியா. ஸோ இது வந்து ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். ஸோ இந்த இடத்துல மைனூட்டாக ஓல்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் பார்த்து நம்ம என்ன சொன்னால் இன்டர் வென்ட்ரிகுலர் அப்பச்சஸ், சரியா. ஸோ டோட்டலாக வந்து 4 பார்ட் இருக்குது. இது வந்து ரைட் ஆரிக்கிள், லெஃப்ட் ஆரிக்கிள், ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், சரிங்களா. ஸோ ஆரிக்கிள்ஸும் வென்ட்ரிக்கிள்ஸும் தனியாக பிரிக்கக்கூடிய இந்த பார்ட் வந்து ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் அப்பச்சஸ். ஸோ ஆரிக்கிள்ஸ் மட்டுமே தனியாக பிரிக்கக்கூடிய பார்ட்டு இன்டர் ஆரிக்குலர். இன்டர்னால் அதுக்குள்ளே இருக்குது, சரியா. இன்சைடில் இன்டர் ஆரிக்குலர் அப்பச்சஸ். ஸோ வென்ட்ரிக்கிள் பார்ட்ஸ் மட்டும் பிரிக்கிறது வந்து இன்டர் வென்ட்ரிகுலர் அப்பச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரியா. ஸோ இந்த பார்ட் தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது எல்லாமே இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட்டு. இதை மட்டும் தெரிஞ்சுங்க, சரியா.
ஸோ நெக்ஸ்ட் பண்ணலாம். It is heart is a enclosed a double wall is called pericardium. அந்த லேயர் அவுட்டர் லேயர் வந்து நம்ம சொல்லலாம் பெரிகார்டியல் லேயர். இட் கண்டெயின் லூப்ரிகேட்டிங் பெரிகார்டியல் ஃப்ளூயிட். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ரொம்ப முக்கியமானது பெரிகார்டியம் அந்த ஸ்பேஸு லேயரு அந்த ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸில் ஒரு ஃப்ளூயிட் இருக்குன்னு சொல்லியிருக்கலையா அந்த ஃப்ளூயிட் வந்து பெரிகார்டியல் ஃப்ளூயிட் which reduce the friction during the heartbeat and protect the from the mechanical injuries. ஸோ ஹார்ட்டை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பார்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹார்ட் ஷேக் ஆகாமல் பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஃப்ளூயிடு பெரிகார்டியல் ஃப்ளூயிட் இருக்குது. இது இருக்குது பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன். ஸோ இந்த பார்ட் நம்ம சொன்னது எல்லாமே இங்கே வந்துட்டுருக்கும். ஸோ இந்த பார்ட் அவுட்டர் பார்ட் இந்த பிளட் வெசல்ஸ் நம்ம என்ன சொல்லணும்னா அயோட்டா மீன்ஸ் இட் இஸ் எ லார்ஜஸ்ட் பிளட் வெசல்ஸ் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லையா நம்ம பாடியிலே ரொம்ப லார்ஜஸ்ட் பிளட் வெசல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அயோட்டா பார்ட் தான். இல்லையா ஸோ இந்த பார்ட் சூப்பீரியர் வீனக்காவா. ஸோ இது வந்து வீனக்காவா பார்ட்டு. இந்த வீனக்காவா மேல் பகுதியில் இருக்கிறதுனால இது வந்து சூப்பீரியர் வீனக்காவா. இது கீழ்ப்பகுதியில் இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபீரியர் வீனக்காவா அப்படின்னு சொல்லுவோம். சூப்பீரியர் இன்ஃபீரியர் வீனக்காவா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ரைட் வென்ட்ரிக்கிள். இது வந்து வென்ட்ரிக்கிள் பார்ட். கீழ் பகுதியில் இருக்கிறதுனால இது வந்து வென்ட்ரிக்கிள் பார்ட்டு. இது வந்து ரைட் வென்ட்ரிக்கிள். மேல் பகுதியில் இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் ஆரிக்கல் அதர்வைஸ் கால்டு ஏடிஎம் சொல்லுவோம். ஆரிக்கலுக்கு இன்னொரு பேர் வந்து ஏடிஎம். இதில் ஏடிஎம் இருக்குது. நீங்கள் ஆரிக்கல்னு சொன்னீங்க இதில் வந்து ஏடிஎம் இருக்குது அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகாது. ஆரிக்கல்ஸ் இன்னொன்று நம்ம என்ன சொல்கிறோம்னா ஏடிஎம் சொல்லுவோம். இது வந்து ரைட் ஏடிஎம். இந்த பார்ட்டு ஏடிஎம் பார்ட்டு ஆரிக்கல் பார்ட்டு. ஸோ இந்த பார்ட் இதெல்லாமே நான் சொல்கிறேன் அப்படின்னா வென்ட்ரிக்கல் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா இதை பிரிக்கக்கூடிய இந்த பகுதி இது ஒன்று இருக்குது நம்ம பார்த்துருப்போம். சரியா ஸோ அது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பல்மனரி ட்ரங்க் அப்படின்னு பார்த்துருக்கீங்களா. பல்மனரி ஆர்டரிஸ் ஒன்று இருக்குல்லையா அது வந்து பல்மனரி ட்ரங்க். இது வந்து லெஃப்ட் ஏடிஎம் மேலே இருக்குது. அது வந்து லெஃப்ட் ஏடிஎம். ஸோ இது வந்து பல்மனரி வெசல்ஸ் பல்மனரி வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பல்மனரி வெயின்ஸ் இருக்கும். ஸோ இந்த பார்ட் வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இது இருக்குது. ஸோ இப்போ இதில் தான் பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் பிளேஸ் தான் பார்த்திங்கன்னா இன்டர் வென்ட்ரிகுலர் அப்பச்சஸ். சரியா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் அப்பச்சஸ். இது வந்து ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் அப்பச்சஸ். இது வந்து இன்டர் ஆரிக்குலர் அப்பச்சஸ். இந்த பார்ட் பிரிக்குது இல்லையா. இந்த பார்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்டர் ஆரிக்குலர் அப்பச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா ஸோ இது வந்து ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் அப்பச்சஸ். சரியா ஸோ இது வந்து இன்டர் வென்ட்ரிகுலர் அப்பச்சஸ். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டர் ஆரிக்குலர் அப்பச்சஸ்ன்னு சொல்லுவோம். இல்லையா ஸோ இதெல்லாமே இதில் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட். ஏன் இதெல்லாம் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன்னா பின்னாடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே பார்த்து சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இல்லையா இந்த ஹியூமன் ஹார்ட் இஸ் 4 சேம்பர். ஏற்கனவே பார்த்துருப்போம். 4 சேம்பர் ரைட் ஆரிக்கிள் லெஃப்ட் ஆரிக்கிள் ரைட் வென்ட்ரிக்கிள் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் 4 சேம்பர் இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது. There are 2 upper thin walled chamber of heart is called auricle or atria. சொல்லியிருக்கேன் இல்லையா. ஆரிக்கிள்ஸ் அதர்வைஸ் கால்டு ஏடிஎம். இது இருக்குது. And the 2 lower thick walled chamber is called ventricle. The chamber are separated by the portion of septum. So தனித்தனியாக பிரிக்கக்கூடிய பார்ட். The septum between the auricle and ventricle prevent the mixing of oxygenated and deoxygenated blood. ஏன் வந்து தனித்தனியாக இருக்குது அப்படின்னா இதை வந்து மிக்சிங் ஆகக்கூடாது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் அண்ட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாமே மிக்சிங் ஆகாமல் இருக்கிறதுக்காக தனித்தனியாக வந்து இருந்துகிட்ருக்கு. The 2 auricles are separated from each other by the inter atrial septum. ஆரிக்கல்ஸ் பார்ட்டில் பார்ட்டில் என்ன பார்த்தீங்கன்னா இன்டர் ஏட்ரியல் செப்டம் இருக்குது. இந்த லெஃப்ட் ஏட்ரியம் இஸ் ஸ்மாலர் தென் த ரைட் ஏட்ரியம். ரைட் ஏட்ரியத்தை விட ரைட் சைடில் இருக்கிறத விட லெஃப்ட் ஏட்ரியம் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து இருந்துருக்கும், ஸ்மாலர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரைட் ஏட்ரியம் ரிசீவ் டீஆக்சிஜனேட்டட் பிளட். ரைட் சைடு ஃபுல்லாகவே எப்போ நல்லா தெரிஞ்சுக்கோ ஆர்ட்டோட ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஆர்ட்டோட லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட். ஏன் சார் லெஃப்ட் சைடில் மட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்குது ஃபுல்லாகவே டீஆக்சிஜனேட் பிளட் இருக்குன்னா ஏன்னா அந்த லெஃப்ட் சைடில் என்ன பார்ட் இருக்குன்னா சூப்பீரியர் வீனக்கவா அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கும். இதை பார்த்துருக்கோம் இல்லையா. வீனக்கவா சூப்பீரியர் வீனக்கவா அண்டு இன்ஃபீரியர் வீனக்கவா. அந்த சூப்பீரியர் வீனக்கவா இன்ஃபீரியர் வீனக்கவா எல்லாமே என்ன பண்ணணும்னா பாடி கூட எல்லா டீஆக்சிஜனேட் பிளட் கலெக்ட் பண்ணி எடுத்து வந்து கொடுக்குற முக்கியமான பார்ட் எது பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வந்து இருந்துகிட்ருக்கு இல்லையா. வீனக்கவோட முக்கியமான ஃபங்க்ஷனை டீஆக்சிஜனேட் பிளட் தான். சுப்பீரியர் வீனக்கவான்றது அந்த தொராசிக் கேவிட்டிக்கு மேலே ஹெட்டு செஸ்ட் பார்ட் இந்த பார்ட்டில் இருக்கக்கூடிய டீஆக்சிஜனேட் பிளட்டை கலெக்ட் பண்ணிட்டு வந்து அந்த பார்ட்டு கொடுக்க ஆரம்பிக்கும். இன்ஃபீரியர் வீனக்கவான்றது பார்த்தீங்கன்னா அது கீழே எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுக்குறது வந்து இன்ஃபீரியர் வீனக்கவாக இருக்கும் சரியா. ஸோ அதனால தான் வந்து இந்த ரைட் சைடு எல்லாமே வந்து டீஆக்சிஜனேட் பிளட், லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேட் பிளட்டாக வந்துட்டு இருக்கும் இல்லைங்களா. பாருங்க. The right atrium receives the deoxygenated blood from the different parts of the body through the main veins, superior vena cava, inferior vena cava, coronary sinus. Pulmonary veins is bring oxygenated blood. Pulmonary veins right side left side இருக்கும். ஸோ அதனால் அதில் எல்லாமே என்ன பண்ணணும்னா 4 pulmonary veins பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ pulmonary veins எல்லாமே என்னன்னா கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். Pulmonary veins bring oxygenated blood to the left atrium from the lungs.
The right and left auricles pump blood into the right and left ventricle respectively. ஸோ ஃபஸ்ட்டு ரைட் auricle ரைட் ventricle. ஸோ அது என்ன பண்ணால் அது ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கும். அடுத்து அப்படியே வந்து லெஃப்ட் auricle லெஃப்ட் ventricle அந்த பக்கம் போயிட்டுருக்கு. The ventricles from the lower part of the heart, கீழே இருக்கிறது ventricle. The two ventricles are separated from the each other by the interventricular septum. தனித்தனியாக இருக்குது. The left and right ventricle have the thick wall because the ventricles have pumped out blood through the force away from the heart. ஏன் வந்து அது திக்காக இருக்குன்னா, ஸோ அதுதான் வந்து கான்ட்ராக்ஷன் சுருங்கிட்டு பிளட்டை வந்து பம்ப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ பம்ப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வந்து அது மட்டும் ரொம்ப ரொம்ப திக்காக இருக்கும். From the right ventricle, right ventricle arise from the pulmonary trunk, which bifurcates to the form of right and left pulmonary arteries. The right and left pulmonary arteries supply deoxygenated blood to the lungs to the respective side. ஸோ அந்த பல்மனரி ஆர்டரிஸ் இருக்குல்ல, அந்த பல்மனரி ஆர்டரிஸில் என்ன பண்ணால் ஏற்கனவே பார்த்துருப்போம். பல்மனரி ஆர்டரிஸ் மட்டும் என்ன பண்ணால் டீஆக்சிஜன், ஆர்டரிஸ் எல்லாமே ஆக்சிஜனேட் பிளட் எடுத்துன்னு போகும். எக்ஸப்ட் பல்மனரி ஆர்டரிஸ் மட்டும் என்ன பண்ணோம், டீஆக்சிஜன் பிளட் எடுத்துன்னு போகும் பார்த்துருப்போம் சரியா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணால் ரிசீவ் பண்ணி எடுத்துகிட்டு போகுது டு த லங்ஸ். அங்கேருந்து என்ன பண்ணால் கலெக்ட் பண்ணி எடுத்து போயிட்டு லங்ஸை கொடுக்கும். லங்ஸை போயிட்டு என்ன பண்ணால் டீஆக்சிஜன் பிளட் அகைன் என்ன பண்ண கன்வெர்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டராக மாற்ற ஆரம்பிக்கும். ஆக்சிஜனாக மாற்றிட்டு லங்ஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பல்மனரி வெயின்ஸ் ரிசீவ் பண்ணி எடுத்து வந்து ஆற்று கொடுக்க ஆரம்பிக்கும். The left ventricle is longer and narrower than the right ventricle. The wall of about 3 main thicker than the right ventricle. The left ventricle gives rise to aorta. Left ventricle மேலே என்ன பண்ணால் aorta part வந்து இருந்துருக்கும். The oxygenated blood is supplied to the aorta to various organs. ஸோ அந்த பார்ட்டில் என்ன பண்ணால் இங்கேருந்து அப்படியே கிராஸ் செக்ஷன், இந்த லெஃப்ட் சைடுலேருந்து ஆக்சிஜனேட் ஆகக்கூடிய அந்த பார்ட் வந்து அயோட்டா பார்ட் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு என்ன பண்ணால் பாடி எல்லா பார்ட்டும் ஆக்சிஜனேட் blood வந்து போயிட்டுருக்கும். The coronary artery supply to the supply blood to heart. coronary artery தான் பண்ணால் ஹார்ட்லேருந்து பிளட் என்ன பண்ணும் எல்லா பார்ட்ஸ் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ இந்த பார்ட் தான் இதை வந்து ஹார்ட்டு எப்படி வந்து ஒர்க் ஆகும் மாதிரி இருக்கும் இல்லையா. எதனா டவுட் வந்தால் கேளுங்க. தேங்க்யூ.